வெல்கம் டு ஜிகே சொல்யூஷன். இன்றைய வீடியோவில் ஒரு பேசிக் விதி, அதாவது ஓம்ஸ் லான்னு சொல்லக்கூடிய இந்த லாவை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு. இது ரொம்ப அதாவது எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்டில் என்ட்ராகிறதுக்கு முன்னாடி முதலாக நம்ம கற்க வேண்டிய ஒரு லான்னு கூட சொல்லலாம். பட் இதை நம்ம ஏன் இப்போ பார்க்குறோம், நம்ம இவ்வளோ அட்வான்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது இது எதுக்கு பார்க்குறோன்னா, இதில் இன்னமும் சீனியர் டெக்னீஷியனுக்கு பல சந்தேகங்கள் வருது. அந்த சந்தேகங்கள்லாம் ஒருங்கிணைத்து ஒரு வீடியோவாக அவங்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதில் நம்ம பேசிக் தான், உங்களை நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக என்னோட வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் மறுபடியும் அதை ரெஃப்ரெஷ் பண்ணுறது தவறில்லை. ஸோ இப்போ அதனால தான் இந்த வீடியோவில் நம்ம பண்ணியிருக்கோம். இதில் என்ன நான் புதுசாக சொல்ல வர்றேன், இல்லை உங்களுக்கு தெரிந்த விஷயத்தை எப்படி நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேங்க. ஃபஸ்ட்டு பேட்ரிங்க. இந்த பேட்டரி பார்க்கல சிம்பிளாக இருக்குது. பட் இந்த பேட்டரிக்குள்ளே என்ன இருக்குது, நிறைய பேருக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இதில் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். இதில் என்ன பண்ணியிருக்காங்க, நார்மலாக பேட்டரியில் ஒரு சைடு ப்ளஸ்ஸுங்கிறோம், ஒரு சைடு மைனஸுங்கிறோம். ஆனால் இந்த ப்ளஸ்ஸு மைனஸில் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் வரும். ப்ளஸ்ஸுன்னா என்ன இருக்கும், ப்ளஸ்ஸில் நமக்கு ப்ரோட்டான்ஸ் இருக்குமா? நார்மலாக எலக்ட்ரிசிட்டியை, எலக்ட்ரானோட மூமெண்ட்டை தான் நம்ம எலக்ட்ரிசிட்டி கரண்ட்டுன்னு சொல்கிறோம். அப்போ இதில் ப்ரோட்டான் இருக்கும், இதில் எலக்ட்ரான் இருக்குமா? ப்ரோட்டான் தானே பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ இதில் ப்ரோட்டான் இருக்குமான்னு நினச்சிருப்பாங்க. பட் அந்த மாதிரி கிடையாது. ரெண்டுலேயுமே எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கும். இங்கேயும் எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கும். நம்ம இதை எடுத்துகிட்டு இதுக்குள்ளே எப்படி அமைந்திருக்குன்னு காமிக்கிறோம் பாருங்கள். இதை போல தான் நம்ம அமைந்திருக்கோம். இது உள்ளே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த பேட்டரியை பாதியாக பிரித்து இதுக்கு நடுவில் ஒரு இன்சுலேட்டர் மெட்டீரியல் வச்சுருக்கிறாங்க. அப்போ இதிலிருந்து கரண்ட்டு இதுக்கு பாஸ் ஆகாது. அதாவது இன்டர்னலாக பாஸ் ஆகாது. நம்ம வேணும்னா வெளியில் ஒயர் மூலியமாக ஏதாவது ஒரு லோடு கொடுத்து நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? அப்போ ரெண்டு கம்பார்ட்மெண்ட், இது ஒரு டேங்க், இது ஒரு டேங்க் மாதிரி. இந்த டேங்க்ல பார்த்தீங்கன்னா, இந்த டேங்க்ல இதுலேயும் எலக்ட்ரான் தான் இருக்கு. எலக்ட்ரான் மைனஸ் இப்படி போடுறேன், இதுலேயும் எலக்ட்ரான் தான் இருக்கு. அப்போ நீங்க கேட்கலாம், இது எதுக்கு இதை பாசிட்டிவ்னு சொல்றோம், இதை நெகட்டிவ்னு சொல்றோம்? என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் மூலியமாக இல்லை இன்னொரு சார்ஜர் மூலியமாக இதில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மெட்டீரியல் எடுத்தாலும் அதில் கண்டிப்பாக எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அதில் இருக்கக்கூடிய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸை மட்டும்தாங்க மூவ் பண்ண முடியும். இன்சுலேட்டரில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் இருக்குது, பட் அதில் ஃப்ரீ எலக்ட்ரான் கிடையாது. ஃப்ரீ எலக்ட்ரானை பற்றி நம்ம பல வீடியோவில் பார்த்துருக்குறோம். அதோட அட்டாமிக் ஸ்ட்ரக்சரில் எளிதாக பிரிக்கக்கூடிய எலக்ட்ரான், அதாவது அவுட்டர் ஆர்பிட்டில் 4, 3, 5 அந்த மாதிரி இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸில் நம்ம பிரிக்கலாம். அதுதான் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் சொல்கிறோம். அந்த மாதிரி ஃப்ரீ எலக்ட்ரான்ஸை பூரா ஏதோ ஒரு வகையில் ஒரு எலக்ட்ரிக் சார்ஜர் மூலியமாக இல்லை ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் மூலியமாக நம்ம இங்கே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானை ஃபோர்ஸ்ஃபுல்லாக இதில் கொண்டு சேர்த்துறோம். இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரானை பூரா இதில் சேர்த்துறோம். அப்போ என்ன ஆகுதுன்னா, இங்கே எலக்ட்ரான் பற்றாக்குறை இருக்குது, இங்கே எலக்ட்ரான் அதிகமாக இருக்குது. அப்போ ஒரு கம்பார்ட்மெண்ட்குள்ள தேவைக்கு அதிகமாக எந்த பொருளை திணிச்சாலும் அதற்குள்ள ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆகும். அது எல்லாருக்கும் தெரியும், ஒரு அழுத்தம் கிரியேட் ஆகும். அப்போ இதில் அழுத்தம் ஜாஸ்தி இருக்கு, இதில் அழுத்தம் கம்மியா இருக்கு. இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்க. அழுத்தமை பார்க்கறதுக்காக அழுத்தமானி, அதாவது ப்ரெஷர் மானிட்டர் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஒரு புரிதலுக்காக. ஏன்னா இது லிக்விட் கிடையாது, டைரக்டா ப்ரெஷர் கேஜ் போடுறதுக்கு. நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்கோம்னா, இங்கே ஒரு ப்ரெஷர் கேஜ், இங்கே ஒரு ப்ரெஷர் கேஜ் போட்டுருக்கோம். இந்த இன்சுலேட்டருக்கு மேலே ஒரு ப்ரெஷர் கேஜ் இங்கே இருக்கு. இப்போ இதில் பார்க்கல, இந்த மைனஸில் பார்த்தீங்கன்னா அதிகமான எலக்ட்ரான்ஸ் இருக்கு. புரியுதுங்களா? அதிகமான எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால இங்கே என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு ப்ரெஷர் அதிகமாக காமிக்குது. ஏன்னா அழுத்தம் இருக்குல்ல, நிறைய எலக்ட்ரான்ஸை ஒரு குறுகிய கம்பார்ட்மெண்ட்டில் நம்ம அதிகமாக சேர்த்துறோம். அதனால இது அழுத்தம் அதிகமாக இருக்கு, அழுத்தம் கம்மியாக இருக்கு. ஏன்னா இங்கேருந்து எலக்ட்ரானை எடுத்து தான் இங்கே வச்சிருக்கோம். இப்போ இந்த பேட்டரி நியூட்ரலைஸ் ஆகுதுன்னா, இங்க இருக்க எலக்ட்ரான் பூரா இங்க போயிடுச்சுன்னா யூனிஃபார்மா ரெண்டு பக்கமும் ப்ராப்பராக எலக்ட்ரான் ஈக்குவலாக இருக்கும். ஈக்குவலா இருக்குன்னா பேட்டரி டெட்னு அர்த்தம். இது ரெண்டும் அங்கே போயிடுச்சு அர்த்தம்னா ஈக்குவலா இருக்குன்னு அர்த்தம். ஈக்குவலா இருக்குன்னா பேட்டரி டெட் ஆயிடுச்சு, அதுல சார்ஜ் இல்லை அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? சார்ஜ் இருக்குன்னா, ஒரு பேட்டரியில சார்ஜ் இருக்குன்னு நம்ம எதை சொல்றோம்னா, இங்க இருக்கிற எலக்ட்ரான் கம்மியாகும், இந்த எலக்ட்ரானை கொண்டு இதுல சேர்த்து வச்சோன்னா அதுக்கு பேரு சார்ஜ். பேட்டரி ஃபுல் சார்ஜில் இருக்கு. அது எவ்வளோ பர்சன்டேஜ் கொண்டு வந்திருக்குமோ அத்தனை சார்ஜஸ் இருக்கு. புரியுதுங்களா? ஸோ இப்போ இதுதான் பேட்டரியோட உள்ள இருக்கக்கூடிய அமைப்பு. எளிதாக புரிவதற்காக சொல்றேன். ரொம்ப டீட்டெயிலாக ஒரு ரூல்ஸ் வார்த்தைகளால் கரெக்டாக சொல்லணுங்கிறதுல எளிமையாக ஒரு டெக்னீஷியனுக்கு எந்த அளவுக்கு புரிந்து கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம சொல்லியிருக்கோம். புரியுதுங்களா? ஸோ இப்போ இதுதான் இதோட அமைப்பு.
இதுல இந்த எலக்ட்ரானை வந்து நம்ம உள்ளுக்குள்ள நகர்த்த முடியாது. ஏன்னா இந்த இன்சுலேட்டர் இருக்கிறதுனால இந்த எலக்ட்ரான், இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரான் இங்க போகாது, இங்கிருந்து இதுக்கு போகாது. இங்கிருந்து வெளியில வரணும்னா இந்த போல தான் வர முடியும். ஸோ இப்போ என்ன பண்றோம்னா, இந்த ப்ரெஷர் இருக்கு இல்லைங்களா, இந்த அழுத்தத்துக்குள்ள வேறுபாடை ஒரு மீட்டர் வழியாக செக் பண்றோம். இது ஒரு ப்ரெஷர் மானிட்டர், ஒரு டிஃபரன்ஷியல் ப்ரெஷர் கேஜ்னு சொல்லலாம். டிஃபரன்ஷியல் ப்ரெஷர் கேஜ்னா இது வந்து ப்ரெஷர் கேஜ். இதுக்குள்ள என்ன அழுத்தம் இருக்குன்னு பாக்குறது, இதுக்குள்ள என்ன அழுத்தம் இருக்குன்னு பாக்குறது. இது வந்து நமக்கு ஒரு லிக்விடோ ஒரு கேஸ்ல தான் பண்ண முடியும். எலக்ட்ரான்ல இந்த மாதிரி நம்ம தனித்தனியா வோல்ட் போட்டு கண்டுபிடிக்க முடியாது. அதற்காக என்ன பண்றாங்கன்னா, இங்கிருந்து ஒரு ஒயர் எடுத்துட்டு போய் இதுக்கும் ஒயர் எடுத்துட்டு போய் ரெண்டுக்கும் எவ்வளவு எலக்ட்ரான் அழுத்தம் வித்தியாசம் இருக்குன்னு பார்ப்பாங்க. இதுல எவ்வளவு அழுத்தம் இருக்கு, இதுல எவ்வளவு அழுத்தம் இருக்கு, இதுக்குள்ள வித்தியாசம் தான். இந்த ரெண்டு ப்ரெஷர் கேஜ் மாதிரி நான் போட்டிருக்கேன் இல்லைங்களா, இதோட வேறுபாடைத்தான் இங்க மீட்டர்ல நமக்கு காமிக்குது. அப்ப இது வந்து ஒரு டிஃபரன்ஷியல் ப்ரெஷர் கேஜ்னு சொல்லலாம். எலக்ட்ரான் கேஜ், டிஃபரன்ஷியல் எலக்ட்ரான் கேஜ்னு கூட சொல்லலாம். டிஃபரன்ஷியல் எலக்ட்ரான் கேஜ்னா இங்க எவ்வளவு அழுத்தம் இருக்கு, இங்க எவ்வளவு எலக்ட்ரான் அழுத்தம் இருக்கு, ரெண்டுக்குள்ள வேறுபாடை காமிக்குது. இதுல எவ்வளவு எலக்ட்ரான் இருக்குன்னு இது காமிக்கல. அது முக்கியமா நீங்க புரிஞ்சுக்கணும். இதுல எவ்வளவு எலக்ட்ரான் இருக்குன்னு இந்த மீட்டர் தெரியாது, இந்த எவ்வளவு எலக்ட்ரான் இருக்குன்னு தனியா கண்டுபிடிக்க முடியாது. ஆனா ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை கண்டுபிடிக்கலாம். இதுல எவ்வளவு அழுத்தம், இது எவ்வளவு அழுத்தம், இதுதான் அழுத்தம் ஜாஸ்தியா இருக்கும் கண்டிப்பாக. இந்த அழுத்தத்துல இருந்து இந்த அழுத்தத்தை மைனஸ் பண்ணி நமக்கு அங்க வோல்டேஜாக கிடைக்குது. அப்ப அந்த அழுத்தம் வேறுபாடைத்தான் நம்ம வோல்டேஜ்னு சொல்றோம். இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம், வோல்டேஜ்னு சொல்றோம். இப்ப புரியுதுங்களா? அப்போ ஒரு வோல்டேஜ்னா அதோட மீனிங் என்னன்னா, அது உள்ள இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ல இருக்கக்கூடிய அழுத்தம் அல்லது இந்த எலக்ட்ரானை மூவ் பண்ண வேண்டிய ஃபோர்ஸ், அதை மூவ் பண்ணுவதற்காக இருக்கக்கூடிய அதுல இருக்கக்கூடிய ஃபோர்ஸை தான் நம்ம வந்து வோல்டேஜ்னு சொல்றோம். அதனால இந்த எலக்ட்ரானை மூவ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் அப்படிங்கிறதுனால இதுக்கு பேரு இஎம்எஃப்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா இந்த எலக்ட்ரான் இங்க இருந்து புஷ் பண்ணுது இல்லைங்களா, தள்ளுது. அப்ப இது தள்ளக்கூடிய அளவுக்கு அதோட சக்தியை சொல்றோம்ல, அந்த சக்தி, அந்த ப்ரெஷர், இந்த ஃபோர்ஸை தான் நம்ம என்ன சொல்றோம், இந்த இஎம்எஃப்னு சொல்றோம். அப்ப வோல்டேஜுக்கு இன்னொரு வார்த்தை எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். ஆனா அது ரொம்ப பெருசா இருக்கு, அதுக்கு ஒரு யூனிட் கொடுக்கணும். நம்ம இஎம்எஃப்க்குன்னு எந்த ஒரு வேறுபாடு உள்ள ஒரு நம்பருக்கு நம்ம ஒரு யூனிட் கொடுக்கணும் இல்லைங்களா. ஸோ அப்போ அது ஒரு யூனிட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த வோல்ட்டுங்கிற அந்த சயின்டிஸ்ட் மூலியமா வந்ததுனால அதுக்கு பேர் வோல்ட்டுன்னு வச்சிருக்காரு. அவர் கண்டுபிடிச்சதுனால அவரோட பேரை வச்சிருக்காரு. ஓகேங்க. இப்போ வோல்ட்டுன்னு நம்ம சொல்றோம், வோல்டேஜ்னு நம்ம சொல்றது அதோட வேறுபாடு, அதோட யூனிட் பார்த்தீங்கன்னா வோல்ட். அதை நீங்க மில்லி வோல்ட் எந்த வோல்ட் வேணா பண்ணிக்கலாம். அப்போ இந்த எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் தான் நம்ம வோல்ட்னு சொல்றோம். அப்போ இந்த வோல்ட் வந்து பேட்டரியில எப்பொழுதுமே இருக்கும். சார்ஜ் உள்ள பேட்டரியில கண்டிப்பாக இந்த வோல்ட் இருக்கும். அப்போ இன்னொரு வார்த்தை நம்ம அதிகமான ஒரு எலக்ட்ரிக்கல்ல பயன்படுத்தக்கூடிய வார்த்தை கரண்ட். நிறைய பேர் இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்குவாங்க. வோல்டேஜை கரண்ட்டும்பாங்க, கரண்ட்டை வோல்டேஜும்பாங்க. அது ரெண்டு ஒன்று தான்பாங்க. பட் இதனால அது வேறுபடுனா என்ன சார் சொல்றீங்க, இது கரண்ட் சில டிரான்சிஸ்டர் பார்த்து, அதுக்காக தான் இந்த வீடியோவே நம்ம ஸ்டார்ட் பண்ணது. ஒரு டிரான்சிஸ்டரை பார்த்தீங்கன்னா அது கரண்டால ஆப்ரேட் பண்ணக்கூடிய டிவைஸ்ன்னு சொல்றோம். அதே இது மாஸ்ஃபெட்டோ அல்லது ஐஜிபிடியோ எடுத்தோம்னா அது வோல்டேஜால ஆப்ரேட் பண்ணக்கூடிய டிவைஸ்ன்னு சொல்றோம். அப்போ நீங்க முதல்ல உங்களுக்கு கரண்ட்னா என்ன, வோல்டேஜ் என்னன்னு தெரியணும். ரெண்டும் வேறு தான், ஆனா ஒண்ணுக்கு ஒண்ணு ரொம்ப தொடர்பு கொண்டது. அதுதான் அந்த ஓம்ஸ் லா சொன்னது. புரியுதுங்களா? முதல்ல நீங்க வோல்டேஜ்னா என்னன்னு தெரிஞ்சுங்க. இப்போ அடுத்த சிறிது நேரத்தில் நம்ம கரண்ட்டுங்கிறது என்னதுங்கிறது இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்திக்கலாம். புரியுது? ஸோ இப்போ நம்ம வோல்டேஜ் இப்போ புரியுதுங்களா? ஸோ இப்போ வோல்டேஜ் இருக்கு, இப்போ இதுல கரண்ட் இருக்கா? கரண்ட் கிடையாது. ஏன் கிடையாது? இதுல அழுத்தத்தை மட்டும் தான் நம்மளால கண்டுபிடிக்க முடியுது. ஆனா நம்ம எலக்ட்ரானை மூவ் பண்ணணும்னா இது வழியாக நம்ம ஒரு லோடு கொடுக்கணும். அந்த லோடு வழியாக இந்த எலக்ட்ரான் அது வழியாக பாய்ந்து, அதாவது மைனஸ்ல இருந்து பாயும், மைனஸ்ல இருந்து எலக்ட்ரான் பாயுது. கரண்ட், கன்வென்ஷனல் கரண்ட் பாசிட்டிவ்ல இருந்து ரிவர்ஸ்ல வரும். நான் முன்னாடி சொல்லியிருக்கிறேன், எலக்ட்ரான் மூவ்மெண்ட் தான் கரண்ட். ஆனா நம்ம அதை படிக்கிறது இல்லை. முதல்ல கன்வென்ஷனல் கரண்ட்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரானுக்கு எதிர் திசையில் இருக்கக்கூடியதை நம்ம கரண்ட்னு சொல்றோம். புரியுதுங்களா? அந்த இழுக்கக்கூடிய சக்தியை, தள்ளக்கூடிய சக்தியை நம்ம படிக்கிறது இல்லை, இழுக்கக்கூடிய சக்தியை படிக்கிறோம். இழுக்கக்கூடியதை ரிவர்ஸ்ல சொல்லணும். கரண்ட் இப்படி போகுதுன்னு அர்த்தம்னா எலக்ட்ரான் இப்படி போகுதுன்னு அர்த்தம். ஏன்னா எலக்ட்ரான் மைனஸ் சார்ஜ், அதனால கரண்ட்டை பாசிட்டிவா எடுத்துட்டு நம்ம அது வழியா நம்ம பார்க்குறோம். அப்போ நான் இனிமேல் பாசிட்டிவ் சார்ஜ்னு சொல்லக்கூடியது கரண்ட், எலக்ட்ரானை மைனஸ்ன்னு வச்சுக்கலாம். அதனால நம்ம எலக்ட்ரானை பத்தி பார்க்க போறதில்ல, கரண்ட் எப்படி வருதுங்கிறத பார்க்க போறோம். புரியுதா?
சரிங்க. இப்போ நான் இதுல வந்து வோல்டேஜ் தான் இருக்கு. ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்துங்க, ஓப்பன் சர்க்யூட்டாக இருந்துக்கட்டும், இல்லை உங்கள் லைவ் சர்க்யூட்டாக இருக்கும், வோல்டேஜ் எப்பொழுதுமே இருக்கும். ஆனால் கரண்ட்டு நீங்கள் எப்போ லோடை ஆன் பண்ணுறீங்களோ அப்போ மட்டும்தான் கரண்ட் அமையும். இல்லைன்னா கரண்ட் ஜீரோ. வோல்டேஜ் ஜீரோ வராது, கரண்ட் ஜீரோ. ஆனால் கரண்ட் வேறுபட்டால், வோல்டேஜ் வேறுபட்டால் கரண்ட் வேறுபடுமானா ஆமாம். அதுதான் அந்த ஓம்ஸ் லா. அது என்னங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் அதே சர்க்யூட் தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், இதே சர்க்யூட்டை இதுக்கு பேரலாக நம்ம ஒரு பல்பு கொடுத்துருக்குறோம். பல்புங்கிறது லோடு, நீங்கள் என்ன லோடு வேணால் கொடுக்கலாம். நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டு எளிதாக புரிவதற்காக ஒரு பல்பை கொடுத்துருக்கோம். அப்போ இந்த பேட்டரி வந்து இந்த பல்பை எரிய வைக்கிது அப்படின்னா இதுதான் லோடு. அப்போ இது எரிய வைக்கணும்னா கண்டிப்பாக இதுக்கு ஒரு சக்தி தேவை. அந்த சக்திக்கு நம்ம இதை மூவ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் நம்மகிட்ட இருக்கு. ஆனால் இந்த எலக்ட்ரான் இது வழியாக மூவ் ஆகணும். புரியுதுங்களா? அப்போ இது வழியாக என்ன ஆகுது, எலக்ட்ரான் வந்து இப்படி மூவ் ஆகுது. இப்போ பார்த்தீங்களா, மைனஸ் கம்பார்ட்மெண்ட்ல இருந்து, அதாவது மைனஸ் கம்பார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய அதிகமான எலக்ட்ரான் அதோட அழுத்தம் காரணமாக அந்த எலக்ட்ரான் இது வழியாக மூவ் ஆகி, இது வோல்ட் தான் காமிக்குது, இது வழியாக மூவ் ஆகலை. இதுக்குள்ள எவ்வளோ ப்ரெஷர் இருக்குன்னு தான் காமிக்குது. ஸோ இப்போ இது வழியாக பல்புக்குள்ளே போய் பல்பை எரிய வச்சு தேவையான சக்தியை இந்த பல்பு எடுத்துக்கும். மிச்ச சக்தியை மேலே என்ன ஆகிடும், நேராக போய் எலக்ட்ரான் வந்துடும். எலக்ட்ரான் அழியாதுங்க, எலக்ட்ரான் போய் வேலை செஞ்சுட்டு வரும்போது அதோட வேகம் கம்மியாகும், அவ்வளோதான். புரியுதுங்களா? அதனால எலக்ட்ரான் சாப்பிட்டுருச்சுன்னு அர்த்தம் கிடையாது. அப்போ நீங்கள் இங்கே 100 எலக்ட்ரான் கொடுத்தீங்கன்னா இது 10 எலக்ட்ரானை வந்து இது யூஸ் பண்ணிடுச்சு, பாக்கி எலக்ட்ரான் தான் அங்கே போகணும். எல்லா எலக்ட்ரானும் போகும், பட் இங்கே போகிற வேகம் அங்கே போகாது. நமக்கு என்ன ஆகும்னா ஸ்பீடு கம்மியாயிடும், அதோட அழுத்த வேகம் கம்மியாயிடும். ஸோ அப்போ அதுதான் நமக்கு நடக்க போகுது. புரியுதுங்களா? சரிங்க. இப்போ இது மாதிரி வரும்போது நீங்கள் எவ்வளவு எலக்ட்ரானை இந்த பல்பு வழியாக செலுத்துறீங்க, எவ்வளவு எலக்ட்ரானை இது வழியாக செலுத்துறீங்க, ஏன்னா அது பல்போட கெப்பாசிட்டியை பொறுத்து இருக்கு. இப்போ நீங்கள் ஒரு பல்பு போடுறீங்க, 2 பல்பு போடுறீங்க, இல்லை பெரிய பல்பு போடுறீங்கன்னா அதிகமான எலக்ட்ரானை அது வழியாக செலுத்தினா தான் அந்த பல்பு எரியும். வேகம் இதான், வேகமும் முக்கியம், வேகமும் வேணும். வேகம் இல்லைன்னா இவ்வளோ எலக்ட்ரானை செலுத்தக்கூடிய அதுக்கோட ஃபோர்ஸ் கிடைக்காது. ஸோ வோல்டேஜ் நமக்கு இருக்கு, ஆனால் கரண்ட் வந்து இந்த பல்போட எடுக்கக்கூடிய சக்தியை பொறுத்து இருக்கு. இப்போ இந்த பல்பு சின்ன பல்பு போட்டீங்க, 100 வாட்ஸ் போட்டீங்கன்னா அதிகமான கரண்ட் எடுத்துக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், அதிகமான எலக்ட்ரான்ஸ் இது வழியாக மூவ் ஆகும். இதை வந்து ஒரு 40 வாட்ஸ் போட்டீங்க அப்படின்னா கம்மியான கரண்ட், அதாவது கம்மியான எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகும். அப்போ கரண்ட்டுங்கிறது என்னன்னா, ஒரு கிராஸ் செக்ஷன்ல ஏதாவது ஒரு கிராஸ் செக்ஷன் எடுத்துங்க. இந்த லைன் இது இப்படி போயிட்டு இப்படி போகுதுல, இந்த பாதையில எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு கிராஸ் செக்ஷன் எடுத்துங்க. ஒரு செகண்ட்ல எவ்வளவு எலக்ட்ரான் போகுது, அதுதான் கரண்ட். ஒரு செகண்ட்ல எவ்வளவு எலக்ட்ரான் போகுது, இதுதான் வந்து கரண்ட்னு சொல்றோம். இதோட யூனிட் வந்து ஆம்பியர். அப்போ இந்த பாதையில வந்து இது இங்கே எவ்வளவு போகுதோ அதே தான் இங்கேயும் வரப்போகுது, ரிட்டர்ன் வரப்போகுது. இது ரிட்டர்ன் லைன் வச்சுக்கலாம், இதை வந்து பாசிட்டிவ். இப்போ கன்வென்ஷனல் கரண்ட் எடுத்தீங்கன்னா இப்படி வரும், கன்வென்ஷனல் கரண்ட் இப்படி போய் இது வழியா வந்து ரிட்டர்ன். அப்போ இதை வந்து நம்ம ரிட்டர்ன் சொல்றோம், இதை நியூட்ரல்னு சொல்லுவோம். இதை வந்து ஃபேஸ் ஏசியா இருந்தா, இல்லாட்டி இதை பிளஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்றோம். அப்போ நம்ம கன்வென்ஷனல் கரண்ட்டை தான் பார்க்குறோம். நான் எலக்ட்ரானை போட்டுட்டு இருக்கேன் உங்களுக்கு எளிதாக புரிவதற்காக. பட் ஆக்சுவலாக கன்வென்ஷனல் கரண்ட்டுங்கிறது பிளஸ்ல இருந்து மைனஸை நோக்கி வரும். அது யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் வரக்கூடிய லைனை ரிட்டர்ன் லைன் சொல்றோம். இங்க ஒரு 100 எலக்ட்ரான் போச்சுன்னா இங்க 100 எலக்ட்ரான் ரிட்டர்ன் வரணும், லீக் ஆகக்கூடாது. கண்டிப்பாக அந்த எலக்ட்ரான் வரும். அதனால நம்ம கரண்ட்டை எங்க வேணாலும் மெஷர் பண்ணலாம். ஏன்னா போன 100 எலக்ட்ரான் இங்கேயும் 100 எலக்ட்ரான் கிராஸ் ஆகும். அதனால அந்த வேகம் ஒரே மாதிரி தான் இருக்கும். புரியுதுங்களா? ஸோ அப்போ அந்த எலக்ட்ரான் வந்து ஒரு செகண்ட்ல ஒரு கிராஸ் செக்ஷன்ல எத்தனை எலக்ட்ரான் கிராஸ் ஆகுது, அது மில்லியன் கணக்கில் இருக்குங்க. 6.24 × 10⁻18 ஒரு ஆம்ப்ஸுங்கிறது, ஒரு கொலம்ங்கிறது. ஸோ ஒரு கொலம்ங்கிறத நம்ம வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 6.24 × 10⁻18 அந்த அளவுக்கு அத்தனை மில்லியன்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு செகண்ட்ல கிராஸ் ஆனால் 1 ஆம்பியர். அப்போ நீங்க எவ்வளவு ஆம்ப்ஸுங்கிறத கணக்கு பண்ணி, அப்போ நம்ம கணக்கு வந்து மெஷர்மெண்ட்ல அளக்க முடியாது. அதனால தான் அந்த மாதிரி ஒரு யூனிட் கொடுத்துருக்குறாங்க. சரி, நம்ம அவ்வளோ டீட்டெயில் நம்ம போக வேண்டாம். இப்போ நம்ம கரண்ட்னா இப்போ என்னன்னு தெரியுதுங்களா? இதில் இருக்கக்கூடிய வேகம் ஒரு செகண்டில் எவ்வளோ எலக்ட்ரானை நீங்கள் உங்களால் பாஸ் பண்ண வைக்க முடியுது. ரேட் ஆஃப்
மூமெண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், மூமெண்ட் ஆஃப் சார்ஜ்னு சொல்லலாம். எலக்ட்ரானுங்கிறது மைனஸ் சார்ஜ். மைனஸ் சார்ஜில் எவ்வளோ வேகமாக உங்களால் கடத்த முடியுது ஒரு செகண்டில். நீங்கள் பாட்டு 100 மில்லியனை வந்து நான் 1 மணி நேரத்தில் கடத்துறேன்னா அதுக்கு பேர் ஆம்ஸ் இல்லை. ஒரு செகண்டில் இந்த ஒயர் வழியாக எவ்வளவு எலக்ட்ரானை உங்களால் கடத்த முடியுதோ அதைத்தான் நம்ம கரண்ட்டுன்னு சொல்கிறோம். சரிங்க, அப்போ கரண்ட்டை எப்படி மெஷர் பண்ணுறது? இப்போ வோல்டேஜை மெஷர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இதோட அழுத்தமும் இதோட அழுத்தத்துக்குள்ள வேறுபாடை நம்ம வோல்டேஜ்னு எடுத்துறோம். இதுக்கு மல்டிமீட்டர்லாம் இருக்குது. ஆனால் கரண்ட்டை செக் பண்ணுறதுக்கு மல்டிமீட்டர் கிடையாது. என்னடா இவன் இப்படி சொல்கிறாங்க? நம்ம நார்மலாக மல்டிமீட்டரில் தானே கரண்ட் எல்லாம் செக் பண்ணுறோம். ஆனால் மல்டிமீட்டரில் டைரெக்டாக நம்மளால் கரண்ட்டை செக் பண்ணுறதுக்கு எவ்வித மீட்டரும் கிடையாது. அப்போ எப்படி செக் பண்ணுறாங்க? அப்போ ஒரு ஃப்ளோவில் வரும்போது எப்படி செக் பண்ணணுங்கிறத இப்போ நான் காமிக்கிறேன். ரொம்ப எளிது. இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, நிறைய பேருக்கு சந்தேகம். நம்ம ஷண்ட் ரெசிஸ்டர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு ஏசி சர்க்யூட்டாக இருக்கட்டும், எந்த ஒரு சர்க்யூட்டாக இருக்கட்டும், உங்களுக்கு இண்டக்ஷன் ஸ்டவ் சர்க்யூட்டாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் ஒரு ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ், கரண்ட் கால்குலேட்டிங் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அது ரெசிஸ்டன்ஸ் இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கம்பி மாதிரி தான் இருக்கும். அது ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாதிரி கூட இருக்காது. அதோட ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.01 ஓம்ஸ். 0.01 ஓம்ஸ், 1 ஓம் கூட கிடையாது. அப்போ எவ்வளோ கம்மியான வேல்யூ பாருங்கள். அந்த ரெசிஸ்டன்ஸை ஏன் போடுறாங்க? ஏன்னா அதிகமான ரெசிஸ்டன்ஸ் போட்டால் அந்த பல்ப் எரியாது. அதனால என்ன செய்கிறாங்கன்னா ஒரு தடையை ஏற்படுத்துகிறாங்க. இப்போ நான் அதை வந்து உங்களுக்கு வாட்டர் அனாலஜியில் சொல்கிறேன். சொன்னதுக்கு அப்புறம் நம்ம இதுக்கு வரலாம். புரியுதுங்களா? இப்போ ஒரு வாட்டர் அனாலஜி எடுத்துக்கிறேன். ஏன்னா தண்ணி, ஒரு எலக்ட்ரான் வந்து தண்ணி மூவ்மெண்ட் மாதிரி தான். ஸோ இப்போ இதில் வந்து நமக்கு என்ன நடக்குதுங்கிறத பாருங்கள். இதுக்குள்ளே எவ்வளோ தண்ணி பாஸ் ஆகுதுங்கிறது கண்டுபிடிக்கணும். இதில் வந்து ஒரு ப்ரெஷர் கேஜ் போட்டிங்கன்னா ரொம்ப எளிது. ப்ரெஷர் கேஜில் என்ன தெரியும் உங்களுக்கு? அதில் என்ன அழுத்தம்னு தெரியும். ஆனால் எவ்வளோ தண்ணி இது வழியாக அங்கே போயிடுச்சுங்கிறது தெரியாது. ஏன்னா அதுதானே நம்ம வந்து வேணும். எவ்வளோ குவான்டிட்டி வாட்டர் நம்ம தள்ளுறோம், எவ்வளோ ப்ரெஷர் இருக்கிறத வச்சு நம்மளால் இடம் போட முடியாது. ஏன்னா நீங்கள் இங்கே வால்வை அடைச்சா கூட இங்கே ப்ரெஷர் இருக்கும், அழுத்தம் இருக்கும். அந்த அழுத்தத்தை வச்சு உங்களால் அதுக்குள்ளே தண்ணி மூவ் ஆகுதுங்கிறத கண்டுபிடிக்க முடியாது. புரியுதுங்களா? ஸோ அதனால தான் வோல்டேஜுங்கிறது வேற, கரண்ட்டுங்கிறது வேற. நான் வோல்டேஜ்னு சொல்கிறது இதில் இருக்கக்கூடிய அழுத்தம். அழுத்தத்தை வச்சு நீங்கள் எவ்வளோ தண்ணி போச்சுன்னு கண்டுபிடிக்க முடியுமா? இந்த வால்வை அடைச்சிட்டிங்க வச்சுங்க, அழுத்தம் போயிடுமா? அழுத்தம் இருக்கும், ஆனால் மூமெண்ட் இருக்காது. மூமெண்ட்டுங்கிறது கரண்ட். புரியுதுங்களா? ஸோ இப்போ அந்த மூமெண்ட்டை கண்டுபிடிக்கணும்னா என்ன செய்யணும்? நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே ஒரு தடை ஏற்படுத்துகிறேன். இந்த தடை 0.01 ஓம்ஸ். இதனால நமக்கு போகக்கூடிய தண்ணி எங்கே தேவையோ அங்கே கம்மியாக இருக்கக்கூடாது. ஆனால் இங்கே ஒரு சிறிய தடையை ஏற்படுத்துகிறேன். உங்களுக்கு பார்க்கறதுக்காக பெருசாக காமிச்சிருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறிய தடை. அதுதான் நான் 0.01 ஓம்ஸ்ன்னு சொன்னேன் எலக்ட்ரிக்கலில். இங்கே வந்து ஆரிஃபீஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? ஆரிஃபீஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் ஆரிஃபீஸ்ன்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? ஸோ இப்போ இதுல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த பக்கம் எவ்வளவு அழுத்தம் இருக்கு, அந்த பக்கம் எவ்வளவு அழுத்தம் இருக்கு, ரெண்டு சேமா இருக்குமா? கண்டிப்பா இருக்காது. நான் தான் இதுக்கு முன்னாடியே சொன்னேன், இதை உபயோகப்படுத்திட்டா அதோட அழுத்தம் குறைஞ்சிரும். கரெக்டுங்களா? அழுத்தம் நம்ம வந்து இந்த அளவு கொடுக்குறோம், ஒரு 12 பார் அப்படி கொடுக்குறோம். ஆனா இதை தாண்டி வரும்போது 11.5ன்னு வந்துடும். அந்த 0.5 பார் என்ன காரணம் குறைந்தது? இந்த ஒரு தடை இருந்ததுனால அதோட வோல்டேஜ் குறைஞ்சிருச்சு. அப்ப தடைக்கும் வோல்டேஜுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. அப்ப நம்ம என்ன செய்யறோம்னா, இதை வந்து இன்னும் கிளியரா பார்க்கணும்னா இதுல ஒரு ப்ரெஷர் கேஜை போடலாம். புரியுதுங்களா? 2 ப்ரெஷர் கேஜை போட்டாச்சு. இப்ப இதுக்கு ரெண்டுக்குள்ள வேறுபாடை நம்ம எடுத்துட்டு அந்த வேறுபாடை வச்சு ஒரு கால்குலேஷன் போட்டோம்னா நமக்கு எவ்வளவு தண்ணி போகுது கண்டுபிடிச்சிடலாம். இந்த வேறுபாடு என்ன? இங்க ப்ரெஷர் ஜாஸ்தி இருக்கு, இங்க ப்ரெஷர் கம்மியா இருக்கு. இந்த ரெண்டு வேறுபாடு இந்த தடைனால ஏற்பட்டது. இந்த தடையை ரிமூவ் பண்ணியாச்சுன்னா ரெண்டு ஈக்குவல் ஆகும். இன்னும் இது வந்து ரொம்ப ஜாஸ்தி போட்டிருக்கேன், வாட்டர் ப்ரெஷர்ல இவ்வளோ டிஃபரன்ஸ் வரக்கூடாது. வந்துச்சுன்னா அங்கே தண்ணி போகலைன்னு அர்த்தம், ரொம்ப கம்மியாக போகுதுன்னு அர்த்தம். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, இது ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ப்ரெஷர் கேஜால நம்ம பார்க்க முடியாது. அதற்காக என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு யூடியூப் மானோமீட்டர் போடுவாங்க. இது வாட்டர் காலம்னு சொல்கிறது. இன்னும் ஜாஸ்தி வேணும்னா நீங்கள் மெர்க்குரி காலம் போட்டுக்கலாம். வாட்டர் காலம் தான் இருக்கிறதுல பெஸ்ட். கப்பலில் அது அதிகமாக நாங்கள் யூஸ் பண்ணுறோம். எங்கேயாவது ஒரு ஃப்ளோ கண்டுபிடிக்கணும், அதை திறந்து பார்த்து கண்டுபிடிக்க முடியாது, மெஷர் பண்ணி கண்டுபிடிக்க முடியாது. அந்த சமயத்தில் இதை போல தான் கண்டுபிடிக்கும். இது மூலிமா என்ன தெரியும்னா, இதை தாண்டி எவ்வளவு ஃப்ளோ போகுதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா, நீங்கள் எவ்வளோ நேரம் இந்த ஃப்ளோவை கொடுத்தீங்களோ அதை மல்டிப்ளை பண்ணுனா நீங்கள் எவ்வளோ கொடுத்தீங்க, எவ்வளோ ஃபியூலோ அல்லது தண்ணியோ நீங்கள் கொடுத்தீங்கிறத கால்குலேட் பண்ணிடலாம். இப்போ 2 டன்னு கொடுக்குறோம், 100 டன்னு கொடுக்குறோம், 100 டன்னையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்க முடியாது. அப்போ இது மூலியமாக தான் நம்ம வந்து ஃப்ளோ மீட்டர்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் ஃப்ளோ மீட்டர். இதுக்கு பேர்
ஃப்ளோ மீட்டர். இதுதாங்க அம்மீட்டர். எலக்ட்ரிக்கலில் பார்த்தீங்கன்னா இதை தான் நம்ம அம்மீட்டர்னு சொல்றோம். இப்போ நம்ம அதில் பார்க்கலாமா, நம்ம எப்படி இதே பிரின்சிபலை பயன்படுத்தி நம்ம எப்படி கரண்ட்டை கண்டுபிடிக்கிறோங்கிறத பார்க்கலாம். இதில் எப்படி கரண்ட்டை கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாமா. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், இதில் வந்து நமக்கு அழுத்தம் தெரியுது. நான் சொன்னது போல அழுத்தம் இந்த பல்பு இல்லைனாலும் இருக்கும். இந்த வோல்டேஜ் வந்து இந்த பல்பை ரிமூவ் பண்ணாலும் இந்த வோல்டேஜ் காமிச்சு தான் இருக்கும். அப்போ பல்பு இருக்குன்னு அர்த்தமா இல்லைன்னு அர்த்தமா? அதனால தான் பல்பு எரியுதா இல்லையான்னு பார்க்கணும். நமக்கு பல்பு எரிஞ்சா கண்டிப்பாக அது வந்து ஒரு கரண்ட்டை கன்சியூம் பண்ணும். அந்த கரண்ட்டை மெஷர் பண்ணால் தெரிஞ்சிடும் பல்பு எரியுதா இல்லையான்னு தெரிஞ்சிடலாம். இப்போ சப்போஸ் இந்த பல்பு வந்து எங்கேயோ ரிமோட்டில் இருக்குது, நீங்கள் சுவிட்ச் ஆன் பண்ணுறது உங்களோட கண்ட்ரோல் ஸ்டேஷன்லேருந்து பண்ணுறீங்க. அப்போ அந்த பல்பு எரியுதான்னு எப்படி பார்ப்பீங்க? அங்கே போய் பார்க்க முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா பல்பை வந்து ஆன் பண்ணிவிட்டு இந்த ஒயர் மூலியமாகவே கரண்ட்டை செக் பண்ணணும். அதுக்கு சிம்பிளாக என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இடத்துல பிரேக் பண்ணிவிட்டு அம்மீட்டரை மாட்டிடுவாங்க. அந்த அம்மீட்டரும் வோல்ட் மீட்டர் தான். அம்மீட்டருக்குன்னு தனியாலாம் அம்மீட்டர் கிடையாது. அப்போ வோல்ட் மீட்டரை வச்சு எப்படி ஆம்ப்ஸ் பார்க்கறது, அதை தான் இப்போ நம்ம சொல்லி தரப்போகிறோம். இதில் பாருங்க, இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் போட்டுக்கலாம். அதாவது வரக்கூடிய பாதையில் ஒரு தடை. இப்போ எப்படி நம்ம ஃப்ளோ மீட்டரில் பார்த்தோம் அதை போல ஒரு தடை ஏற்படுத்திக்கலாம். 1 ohmsன்னு போட்டிருக்கேன், ஆனால் 1 ohms கிடையாதுங்க. நான் கால்குலேஷன் ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக பண்ணியிருக்கேன். 1 ohms இல்லை, 0.01 ohms தான் கொடுப்பாங்க. 0.01 ohms. 0.01 ohmஸை ரிட்டர்னில் திருப்பி இந்த பேட்டரி, அதாவது சோர்ஸை வந்து சோர்ஸ்ன்னு சொல்லக்கூடியது பேட்டரியை, இந்த சோர்ஸை அடைகிறதுக்கு முன்னாடி இந்த 1 ohms கொடுத்துருப்பாங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா 0.01 ohmஸே பேரலாக 3 ரெசிஸ்டன்ஸ் கொடுப்பாங்க. பார்த்துருப்பீங்க. என்ன காரணம்? 0.01 கீழே ரெசிஸ்டன்ஸை வந்து அவங்க மேக் பண்ண முடியல. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா 3 ரெசிஸ்டன்ஸை பேரலாக போடும்போது உங்களுக்கு தெரியும், ரெசிஸ்டன்ஸ் சீரீஸில் போடும்போது ஆட் ஆகும், பேரலாக பண்ணும்போது ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ குறைஞ்சிட்டே வரும். அதனால 3 போட்டு இன்னும் கம்மி பண்ணிடுவாங்க. அப்போ பார்த்துங்க என்ன காரணம்னா, இதில் நீ அதிகமான ஓம்ஸ் போட்டாலும் கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் அதிகமான ஓம்ஸ் போட்டால் இந்த பல்பு எரியாது. நம்ம கரண்ட்டை கண்டுபிடிக்கிறோங்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருளை வந்து வேஸ்ட் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லை, இது சூடாகும். இதில் அனாவசியமாக நமக்கு சக்தி இழப்பு ஏற்படும். அதனால என்ன பண்ணுறாங்கன்னா 0.01 ohms தான் கொடுப்பாங்க. புரியுதுங்களா? இப்போ இந்த 0.1 ohms கொடுத்துட்டோம். நம்ம அங்கே என்ன பண்ணோம், வாட்டர் அனாலஜியில் இதுக்கு முன்னாடி ஒரு வோல்ட் மீட்டர், பின்னாடி ஒரு வோல்ட் மீட்டர், ரெண்டுக்கும் பிட்வீன் எவ்வளோ வோல்டேஜ் வேறுபாடு, அழுத்த வேறுபாடு இருக்குன்னு பார்த்தோம். எப்படி இங்கே பார்க்குறோம், அதே மாதிரி இந்த வோல்ட் மீட்டரை இங்கே இருந்து இப்போ காமிக்கணும். இதை போல கனெக்ட் பண்ணிடும். இதே வோல்ட் மீட்டர் தான். அப்போ இதுக்கும் வோல்ட் மீட்டர் தான் பயன்படுத்தணும், இதுக்கும் வோல்ட் மீட்டர் தான் பயன்படுத்தணும். ரெண்டுக்கும் என்ன வேறுபாடு? இதை பேரலாக பயன்படுத்தினோம், இதை சீரீஸில் பயன்படுத்தணும். ஆனால் சீரீஸில் டைரெக்டாக விட்டோம்னா வோல்ட் மீட்டர் போயிடும். அதனால என்ன பண்ணுறாங்கன்னா நடுவில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் போட்டுறாங்க. அப்போ கரண்ட் வந்து ரெசிஸ்டன்ஸ் வழியாக தான் பாஸ் ஆக போகுது. ஆனால் அந்த ரெசிஸ்டன்ஸுக்கு முன்னும் பின்னும் எவ்வளவு இழப்புகள் ஏற்படுது, வோல்டேஜ் ட்ராப்னு சொல்லுவோம், அதை அழுத்த இழப்பு ஏற்படுதுன்னு பார்ப்போம். அந்த அழுத்த இழப்பு வந்து வோல்டேஜாக நம்ம கால்குலேட் பண்ணுவோம். அதற்கப்புறம் இதை ஓம்ஸ் லா மூலியமாக இது எவ்வளவு கரண்ட்னு கண்டுபிடிச்சிடலாம். புரியுதுங்களா? இந்த மெத்தடில் தான் கரண்ட்டை கண்டுபிடிக்க முடியும். அப்போ நீங்கள் கேட்கலாம், நாங்கள் மல்டிமீட்டர் டைரெக்டாக தானே கொடுக்குறோம் அம்மீட்டர். இந்த அம்மீட்டருக்குள்ளே இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குங்க. அதனால தான் நீங்கள் ஒரு மல்டிமீட்டரில் பார்த்தீங்கன்னா இதை அளக்கிறதுக்காக தனியாக ப்ராபுக்கு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. என்ன காரணம்னா அந்த ப்ராபுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். இந்த ரெசிஸ்டன்ஸ் அக்ராஸ் வோல்ட் மீட்டரோட உள்ளுக்குள்ளே கனெக்ஷன் இருக்கும். அதனால இதை நீங்கள் தனியாக ஒரு 1 ohms 0.1 ohms நீங்கள் கட் பண்ணி கொடுக்க முடியாது இல்லைங்களா? அதற்காக அம்மீட்டர்லேயே அந்த ப்ரொவிஷனை கொடுத்துருக்குறாங்க, மல்டிமீட்டர்லேயே கொடுத்துருக்குறாங்க. அப்போ மல்டிமீட்டரில் ஆம்ஸ் மெஷர் பண்ண முடியும்னா உள்ளுக்குள்ளே கண்டிப்பாக இந்த மெஷரிங் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அதே மாதிரி இதே போல் அம்மீட்டரும் அமைந்திருக்கு. அம்மீட்டரில் பின்னாடி பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. புரியுதுங்களா? ஸோ இப்போ இந்த அம்மீட்டர் தூக்கி நீ வோல்ட் மீட்டரில் போட்டிங்கன்னா ஷார்ட் ஆகிடும். காரணம் என்னன்னா இது வழியாக ரெசிஸ்டன்ஸ் வரும்போது ரெசிஸ்டன்ஸ் லோடாக மாறிடும். ஸோ அம்மீட்டரை வந்து வோல்ட்டுக்கு மெஷர் பண்ணுற இடத்துல கொடுக்கக்கூடாது, அதாவது பேரலாக கொடுக்கக்கூடாது. அம்மீட்டர் எப்போதும் சீரீஸில் தான் கொடுக்கணும். அம்மீட்டரை பேரலாக கொடுத்தீங்கன்னா மீட்டர் காலி போயிடும். புரியுதுங்களா? அப்போ இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும். சீனியர் டெக்னீஷியனும் புரிஞ்சுக்குங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இது ஒரு குழப்பம். எனக்குமே பல நேரங்களில் நான் திருப்பி ரெஃப்ரெஷ் பண்ணுவேன். இது நம்ம இதை தானே புரிஞ்சுட்டு இருக்கோம், இதில் எதுவும் குழப்பம் இல்லையே, தவறு இல்லை, நம்ம ரெஃப்ரெஷ் தான் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு கரண்ட்டை செக் பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இதுக்கு பேர் ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் எலக்ட்ரானிக்கில் அந்த
வார்த்தைகள் வந்து ஷண்ட் ரெசிஸ்டன்ஸும்பாங்க. இதை தான் ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்கிறோம். இந்த ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் லோடை பாதிக்காது, ஆனால் கரண்ட்டை மெஷர் பண்ணுவதற்காகவும் கண்ட்ரோல் பண்ணுவது, ஓவர்லோட் ஆச்சுன்னா அந்த சிஸ்டத்தை ஆஃப் பண்ணுவதற்காகவும் இதை வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் சர்க்யூட்டாக பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா ஒரு ஏசி இன்வெர்டர் போர்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது இருக்குது, இண்டக்ஷன் ஸ்டவ்வில் பார்த்தீங்கன்னா இது இருக்குது. அதெல்லாம் எது கொடுத்துருக்காங்கன்னா, ஏதாவது ஒரு காரணத்தால் ஏதாவது ஒரு பழுது ஏற்பட்டு அதிகமான கரண்ட் போயிடுச்சுன்னா இது வழியாக கண்ட்ரோல் வச்சுக்குவாங்க, அது வழியாக கம்பேரட்டர் வச்சு இந்த சிஸ்டத்தையே ஆஃப் பண்ணிடுவாங்க. அதனால தான் இதுக்கு பேர் ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்கிறோம். இந்த ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒன்லி அதோட கரண்ட்டை மெஷர் பண்ண மட்டும்தாங்க, வேற ஒரு இது ஃபியூஸ் மாதிரிலாம் கிடையாது. கரண்ட்டை மெஷர் பண்ண மட்டும்தான். அது மட்டும் இல்லை, இது ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இதனால எந்த பாதிப்பும் லோடுக்கு இருக்காது. அதிகமான ஓம்ஸ் எல்லாம் போட்டக்கூடாதுங்க, புரியுதுங்களா? சில நேரங்களில் இது ரெசிஸ்டன்ஸ் மாதிரி இருக்காது, ஒரு கம்பி மாதிரி இருக்கும், 3 கம்பி கொடுத்துருப்பாங்க. அது ஏன்னா கம்பி தானேன்னு கழட்டி விட்டுட்டு ஷார்ட் பண்ணிடக்கூடாது. அந்த கம்பிக்கும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். சில பெரிய மிஷினரிலாம் பார்த்தீங்கன்னா பிளேட்டே கொடுப்பாங்க, ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்லி ஒரு காப்பர் பிளேட் மாதிரி ஒரு பிளேட் கொடுப்பாங்க. அந்த பிளேட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. நீங்களா ஒரு பிளேட் எடுத்து கட் பண்ணி போடக்கூடாது. போட்டிங்கன்னா அந்த சிஸ்டம் சரியாக வேலை செய்யாது. ஏன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவை வச்சு தான் நம்ம கரண்டை கால்குலேட் பண்ண போகிறோம். புரியுதுங்களா? ஓகே, இப்போ நம்ம அடுத்த செக்ஷன் போகலாமா? அடுத்து நம்ம வாட்டர் அனாலஜி பார்த்தோம். அது கண்டிப்பாக இதோட புரிவதற்காக தான் நம்ம சொன்னோம். ஸோ இதில் இருக்கக்கூடிய அழுத்த வேறுபாடை நம்ம அப்படியே ஃப்ளோவுக்கு அதுக்கு ஃபார்முலாஸ் இருக்குது, கால்குலேஷன்ஸ் இருக்குது. நம்ம அவ்வளோ டீப் போக வேண்டாம். அதன் மூலியமாக நீங்கள் எளிதாக இதில் இருக்கக்கூடிய இந்த ஹைட் டிஃபரன்ஸ் எம்எம்ல வரும், சென்டிமீட்டரில் வரும். இதை அப்படியே நம்ம வாட்டர் காலமில் கலெக்ட் பண்ணால் எவ்வளோ ப்ரெஷர் டிஃபரன்ஸ் தெரியும். ப்ரெஷர் டிஃபரன்ஸு, பைப்போட டயாமீட்டர், அதெல்லாம் நம்ம வச்சு ஒரு எவ்வளோ குவான்டிட்டி கிராஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஒரு செகண்டுக்கு தான் கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் அந்த செகண்ட் நம்ம எவ்வளோ மணி நேரம் நீங்கள் அது வழியாக பாஸ் ஆகிருக்குன்னு பார்த்தா மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மொத்த குவான்டிட்டியும் கால்குலேட் பண்ணிடலாம். ஓகேங்க, சரி. இப்போ நம்ம வந்து ஒரு வாட்டர் கரண்ட் அப்படிங்கிறத பற்றி ஒரு தெளிவு கிடைச்சிருக்குன்னு நம்புகிறேன். நம்ம அடுத்து வரக்கூடிய சில டவுட்ஸ் எல்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம 1 by 1 நம்ம பார்த்துட்டே வரலாம். அது மட்டும் இல்லை, ஓம்ஸ் லாவோட விதி என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த ஓம்ஸுங்கிறவர் சயின்டிஸ்ட், இவர் தான் இதை பற்றி பண்ணார். இவர் என்ன சொன்னாருன்னா, வோல்டேஜ் அழுத்த வேறுபாடு, இந்த அழுத்த வேறுபாடு கரண்ட், இதுக்கு ரெண்டுக்கும் தொடர்பு இருக்கு. என்ன தொடர்பு? இந்த கரண்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வோல்டேஜ். அப்போ கரண்ட்டும் அதுவும் டைரக்ட், கரண்ட் கூடுனா வோல்டேஜும் கூடும், வோல்டேஜ் கூடுனா கரண்ட்டும் கூடும். அந்த மாதிரி அவங்க டைரக்ட் ப்ரொபோர்ஷனல் சொல்றாங்க. ஈக்குவல் சொல்லலை, பட் இதை மாறுபடும் போது இதுவும் மாறும், இல்லை இதை மாற்றும் போது அதுவும் மாறும். ஸோ கரண்ட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு கரண்ட்ங்கிறது நான் ஐன்னு சொல்றேன். ஐ இஸ் ப்ரொபோர்ஷனல் டு வோல்டேஜ். ஆனால் ஒரு கண்டிஷன் சொன்னார். ஏன்னா இந்த கரண்ட் வோல்டேஜை மட்டும் சொல்லப்படாது, நம்ம தடை ஏற்படுத்துறோம் இல்லைங்களா, ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ். அப்போ ரெசிஸ்டன்ஸை இதுக்குள்ள கொண்டு வரணும்ல. ஸோ அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸை கான்ஸ்டன்டாக வச்சுங்கன்னு சொன்னார். இந்த ஐ இஸ் ப்ரொபோர்ஷனல் டு வி கண்டிஷன் என்னன்னா, ரெசிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்ட். ரெசிஸ்டன்ஸை நிலையா வச்சுக்கோங்க, ரெசிஸ்டன்ஸை மாத்தாதீங்க. ஏன்னா ஒரு இண்டக்டர் லோட்ல இருக்க ரெசிஸ்டன்ஸ் தன்னால மாறாது, ஆனால் வோல்டேஜ் கரண்ட் மாறும். நீங்க வேணும்னா கூட்டி குறைச்சிக்கலாம். ஸோ அப்போ அதனால என்ன பண்ணாருன்னா, ரெசிஸ்டன்ஸை கான்ஸ்டன்டாக வச்சுட்டு இந்த கரண்ட் வந்து வோல்டேஜுக்கு ப்ரொபோர்ஷனேட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். புரியுதுங்களா? ஸோ இப்போ இதை தான் நம்ம இங்கே போட்டிருக்கோம், ஒரு முக்கோண வடிவில் ஈஸியாக புரிவதற்காக போட்டிருக்கோம். நார்மலாக நான் எப்படி ஞாபகம் வச்சுக்குவேன்னா, V ஈக்குவல் டு I இன்டூ R. இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸையும் இதோட ஃபார்முலாவில் கொண்டு வந்துட்டோம். ப்ரொபோர்ஷனல் வச்சோம்னா நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அதனால இந்த ரெசிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்ட்ங்கிறதுனால V இன்டூ IR இந்த ஃபார்முலாவை மாற்றிட்டோம். இந்த ஃபார்முலா தான் அது. இந்த ஃபார்முலாவை V ஈக்குவல் டு IR மாற்றிட்டோம். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? எனக்கு சொல்லிக் கொடுத்தவங்க எப்படி சொல்லிக் கொடுத்தாங்கன்னா, நான் படிக்கிற காலத்தில் விங்கிறது வெஜிடேரியன் வச்சுக்க சொன்னாங்க. விங்கிறது வெஜிடேரியன் வச்சுங்க. ஐயருங்கிறது உங்களுக்கு தெரியும், அவங்க பிராமின்ஸ் வந்து வெஜிடேரியன். ஸோ அதனால வெஜிடேரியன் ஈக்குவல் டு ஐயர்னு வச்சுட்டீங்க. இது மனசுல எப்பொழுதுமே பதிவாகும். இந்த ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் வச்சுட்டீங்கன்னா இந்த மூணையும் வச்சு நம்ம ரிலேஷனை கண்டுபிடிச்சிடலாம். புரியுதுங்களா? ஸோ இப்போ V ஈக்குவல் டு ஐஆர்னா நீங்கள் ஏதாவது ஒரு 2 தெரிஞ்சால் ஒன்று கண்டுபிடிச்சிடலாம். 3 வேரியபிள் இருக்கு, ரெசிஸ்டன்ஸும் வேரியபிள் தான், ஐயும் வேரியபிள் தான், வியும் வேரியபிள் தான். அப்போ நீங்கள் ஏதாவது ஒன்று தெரிஞ்சால் போதும்,
2 தெரிஞ்சா 3ஆவதை கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் 2 தெரியணும், 1 தெரிஞ்சா கண்டுபிடிக்க முடியாது. ஏதாவது 2 தெரியும், 2 வேரியபிள் தெரியணும். வியும் ஐயும் தெரிஞ்சா ஆர் கண்டுபிடிக்கலாம், ஐயும் ஆறும் தெரிஞ்சா வி கண்டுபிடிக்கலாம், அல்லது வியும் ஆறும் தெரிஞ்சா ஐ கண்டுபிடிக்கலாம். சிம்பிள் மேத்தமேட்டிக்ஸ். அது எளிதாக புரிவதற்காக இன்னமும் ஒரு முக்கோண வடிவில் கொடுத்துருக்குறாங்க. இங்கே டிவைடு, ஏன்னா இது ஹரிசாண்டலாக இருக்கிறனால டிவைடு, இது வெர்டிகலாக இருக்கிறதுனால மல்டிப்ளிகேஷன். இதுலேருந்து என்ன சார் புரியுது? இப்போ நீங்கள் எப்படி வேணால் கணக்கு எடுத்துங்க, 6 எடுத்துங்க. இப்போ 6 வேணும்னா 6 இப்போ கை வச்சுட்டுங்க. ஆர் ஈக்குவல் டு, நான் இங்கே போடுறேன், ஆர் ஆர் ஈக்குவல் டு, ஆரை கான்ஸ்டன்டா வச்சுங்க. பாக்கி ரெண்டும் வி, விக்கு ரெண்டுக்கும் நடுவில் என்ன சிம்பிள் இருக்கு? ஐ இருக்கு. ஸோ வி பை ஐ. சரிங்களா? எளிதாக பண்ணிக்கலாம். அப்போ சப்போஸ் ஐயை கான்ஸ்டன்டா வச்சுங்க. அப்போ ஐ ஈக்குவல் டு, ஐயை கான்ஸ்டன்டா வச்சுட்டா வி பை ஆர். அப்போ வியை கான்ஸ்டன்டா வச்சுங்க, ஐ இன்டு ஆர். ஸோ வி ஈக்குவல் டு ஐ இன்டு ஆர். இதுதான் நம்ம இங்கே சொன்னோம். இப்போ புரியுதுங்களா? இந்த சிம்பிள் வந்து இது ரொம்ப ஈஸி மக பண்ணுறதுக்கு. ஒரு ட்ரையாங்கிளில் மேலே வி, கீழே 2 ஐஆர் போட்டிங்கன்னா, இந்த மேலேயும் கீழே வரும்போது டிவைடை போட்டுங்க, சைடில் வரும்போது இன்ட்டு போட்டுங்க. இந்த ஃபார்முலா வச்சு நீங்கள் எப்படி வேணால் கொண்டு போகலாம். புரியுதுங்களா? ஸோ இப்போ அது மட்டும் இல்லை, ஒரு பவர், இதுக்கப்புறம் நம்ம என்ன வியையும் ஐயையும் சேர்த்து 2 வேரியபிள் இல்லைங்களா? அப்போ ஒரு சக்தியை கால்குலேட் பண்ணோம்னா இது 2ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். ரெசிஸ்டன்ஸை விட்டுறலாம், வியையும் ஐயையும் மல்டிப்ளை பண்ணோம்னா, ஏன்னா அது 2 தான் உபயோகப்படுத்தக்கூடிய ரெசிஸ்டன்ஸ், அதில் பெர்மனண்டாக இருக்கக்கூடிய ஒரு நிலையான பொருள். இதில் வேறுபடக்கூடியது இது 2 தான். அதனால பவரோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, இங்கே எழுதுறேன், பவரோட ஃபார்முலா வி இன்டு ஐ. இது எல்லாருக்கும் தெரியும். வோல்ட்டையும் கரண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணக்கூடிய வரக்கூடிய ஒரு வேல்யூக்கு வந்து பவர் சக்தின்னு சொல்கிறோம். புரியுங்களா? ஸோ இப்போ பவரை வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும்னா இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாற்றிக்கலாம். ஏன்னா இப்போ விக்கு பதிலாக வியை கான்ஸ்டன்டாக வச்சா ஐ இன்ட்டு ஆர்னு போட்டுக்கலாமா? விக்கு ஒரு ஃபார்முலா மாற்றிக்கலாம். ஏன்னா இந்த ஃபார்முலாவில் ரெசிஸ்டன்ஸ் வரல, நம்ம கையில் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ரெசிஸ்டன்ஸை வச்சு எப்படி பவரை கண்டுபிடிக்கிறது? இப்போ வியும் ஐயும் இருந்தால் பவர் கண்டுபிடிச்சிடலாம். நம்ம கையில் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, அதுக்காக ஒரு ஃபார்முலா பண்ணிக்கலாம். எப்படி பண்ணலாம்னா, இப்போ இந்த விஐயை வந்து விங்கிற இடத்துல வியை கான்ஸ்டன்டா வச்சா என்ன ஃபார்முலா? ஐ இன்டு ஆர். அப்போ இந்த ஃபார்முலாவை இப்படி எழுதலாமா? ஐ இன்டு ஆர் இன்டு ஐ. இந்த விங்கிற இடத்துல ஐஆர்னு போட்டோம். ஐஆர் போட்டால் என்ன அர்த்தம்? இங்கே ஒரு ஐ இருக்கு, இங்கே ஒரு ஐ இருக்கு. அப்போ இங்கே என்ன பண்ணலாம்? ஐ ஸ்கொயர் ஆர். அப்போ பவர் ஈக்குவல் டு விஐன்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த விஐயில் உங்களுக்கு வியும் தெரிஞ்சு ஐயும் தெரிஞ்சால் அந்த ஃபார்முலாவை பயன்படுத்திக்கலாம். இல்லை உங்கள் கையில் கரண்ட்டு ரெசிஸ்டன்ஸ் மட்டும்தான் தெரியுது, அப்போ என்ன பண்ணலாம்? ஐ ஸ்கொயர் ஆர்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த ஐங்கிற இடத்துல வியோட ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். வி அப்படி போட்டுங்க, ஐயோட ஃபார்முலா என்ன? வி பை ஆர். ஐயை கான்ஸ்டன்டா வச்சுங்க, வி பை ஆர். ஸோ வி பை ஆர். இப்போ என்ன ஆகுது பாருங்க, வி இன்டு வி, வி ஸ்கொயர் பை ஆர். இப்போ உங்கள் கையில் வி இருக்குது, வோல்டேஜ் இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, பவர் வேணும். அப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபார்முலா மனப்பாடம் பண்ண அவசியம் இல்லைங்க, இதுல இருந்தே நீங்கள் கொண்டு வந்துடலாம். ஞாபகம் இருந்தால் யூஸ் பண்ணிக்கிங்க, அப்படி இல்லைன்னா இது வழியாகவே நீங்கள் ஃபார்முலாவை டிரைவ் பண்ணிக்கலாம். அதற்காக தான் நம்ம எளிதாக சொல்லியிருக்கோம். இப்போ புரியுதுங்களா? ஓகே, இப்போ நம்ம அடுத்த செக்ஷன் போகலாமா? ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒரு எல்இடி பல்பில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணோம்னா எப்படி பண்ண போகிறோம், அதில் எப்படி இந்த ஓம்ஸ் லாவோட விதியை நம்ம பயன்படுத்திக்க போறோங்கிறத பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணியிருக்கேன், ஒரு ரெட் எல்இடி கொடுத்துருக்கோம், பேட்டரி 9 வோல்ட். இப்போ நம்ம இதில் வேல்யூ போட்டே வரலாம். 9 வோல்ட் 9 வோல்ட் கொடுத்துருக்கோம், ஒரு எல்இடி கொடுத்துருக்கோம். நான் முன்னாடி சொல்லியிருக்கிறேன், எல்இடி பற்றி ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். எல்இடியோட கலருக்கு தகுந்த மாதிரி அதோட வோல்டேஜ் மாறிட்டே இருக்கும். அதில் ரெட் எல்இடி தான் இருக்கிறதுல ரொம்ப கம்மி, 1.8 வோல்ட். நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் 2 வோல்ட்னு வச்சுக்கோம். இதோட வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 2 வோல்ட் 20 மில்லி ஆம்ஸ். இதோட கரண்ட் ரேட்டிங் வந்து இது எவ்வளோ கரண்ட் கன்சியூம் பண்ணும்?
20 மில்லி ஆம்ஸ். நீங்கள் அதிகமாக கொடுத்தீங்கன்னா பல்பு போயிடும். அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய கரண்ட்டும் 20 மில்லி ஆம்ஸ் தான் கொடுக்கணும். அதுதான் இந்த எல்இடியில் பிரச்சனை. இப்போ நீங்கள் 40 கொடுத்தீங்கன்னா தேவையானதை எடுத்துக்கிட்டு பாக்கியே விடாது. அதுக்கு அளவு தெரியாது. அது நம்ம கொடுக்குறதெல்லாம் சாப்பிட்றோம். அப்போ நம்ம கொடுக்குற கரண்ட் பூரா அதில் போய் பேர்ன் ஆகிடும். அப்போ நம்ம கொடுக்குறதே 20 மில்லி ஆம் தான் கொடுக்கணும். அது மட்டும் இல்லை 2 வோல்ட் கொடுக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம என்ன வோல்ட் கொடுக்குறோமோ அதுக்கு நம்ம இந்த ரேஞ்சுக்கு நம்ம இந்த வோல்ட்டை கொண்டு வரணும். இந்த வோல்ட் வந்து 9 வோல்ட் இருக்கு. இதோட ஆம்ஸ் வந்து 1200 மில்லி ஆம்ஸ் அந்த மாதிரி அதோட ரேட்டிங் தகுந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ அந்த இதில் வந்து இந்த பேட்டரியை இதில் கனெக்ட் பண்ணணும்னா இந்த பேட்டரியோட சப்ளையை 2 வோல்ட் 20 மில்லி ஆம்ஸுக்கு மாற்றி எடுத்துட்டு வரணும். அதற்கு பயன்படுத்துறது ஒரு ரெசிஸ்டன்ஸ் பயன்படுத்துகிறோம். இது கெப்பாசிட்டரோட பயன்படுத்தலாம். அது பல வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். பட் நம்ம வந்து இங்கே ரெசிஸ்டன்ஸ் பயன்படுத்துகிறோம். இந்த ரெசிஸ்டன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது? இந்த 9 வோல்ட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ் வழியாக போகும்போது இது வந்து ஆர்னு வச்சுக்கலாம். இது வந்து ஆர்னு வச்சுக்கலாம். இதை தாண்டி போகக்கூடிய கரண்ட் வந்து எவ்வளோ இருக்கணும்? 20 மில்லி ஆம்ஸ் இருக்கணும். வோல்டேஜ் எவ்வளோ இருக்கணும்? 2 இருக்கணும். அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு அழுத்தத்தை குறைக்கணும்? அங்கே 2 வரணும். அப்படின்னா நம்ம கிட்ட 9 இருக்கு. அப்போ இங்க 9 இருக்கணும், இங்க 2 வோல்ட் இருக்கணும். கரெக்டா? இங்க அழுத்தம் 2 வோல்ட் இருக்கணும், இங்க அழுத்தம் 9 வோல்ட் இருக்கணும். இதுக்கு ரெண்டுக்கும் வேறுபாடு எவ்வளோ? 7 வோல்ட். அப்போ இந்த 7 வோல்ட் இருக்கு இல்லைங்களா, இதற்கு ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். 7 வோல்ட்டுக்கு ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ 7 வோல்ட்டுக்கு ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சு போட்டோம்னா 9 வோல்ட்டை 2 வோல்ட்டாக மாற்றிடும். ஏன்னா நம்ம அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து 7 வோல்டேஜை ட்ராப் பண்ணும். அழுத்த இழப்பை ஏற்படுத்தும். வோல்டேஜ் ட்ராப்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த 7 வோல்ட்டை தான் நம்ம கணக்கு எடுத்துக்கணும். அப்போ ரெசிஸ்டன்ஸுக்கு வேல்யூக்கு உங்ககிட்ட வோல்டேஜ் எவ்வளோ இருக்கு? ரெசிஸ்டன்ஸாக கண்டுபிடிக்க போகிறோம். வோல்டேஜ் எவ்வளோ இருக்கு? 7 வோல்ட். கரண்ட் எவ்வளோ போகணும்? இதில் எவ்வளோ கரண்ட் போச்சோ ஒன்று சொல்கிறேன். சீரீஸில் பார்த்தீங்கன்னா கரண்ட் இது வந்து சீரீஸில் இருக்கு இல்லைங்களா, இது வழியாக எவ்வளோ கரண்ட் போதோ அதே கரண்ட் தான் இது வழியாக போகும். அல்லது இது வழியாக எவ்வளோ கரண்ட் போதோ அதே கரண்ட் தான் இது வழியாக போகும். புரியுதுங்களா? ஸோ அப்போ இதில் இந்த கரண்ட் எவ்வளோ போகும்? இது வழியா எவ்வளோ போகணும்? 20 மில்லி ஆம்ஸ் தான் போகணும். அதை விட அதிகமாக போச்சுன்னா பல்பு போயிடும். ஸோ அதனால என்ன பண்ணுறோம்னா 20 மில்லி ஆம்ஸை கரண்ட்டாக எடுத்துக்கிறோம். 20 மில்லி ஆம்ஸ். ஆனால் மில்லி ஆம்ஸில் யூனிட் வைக்கக்கூடாது. கால்குலேஷன் எல்லாமே வோல்டேஜ், ஆம்பியர், ஓம்ஸ், வேற யூனிட்ல இருக்கக்கூடாது. அதனால நம்ம என்ன செய்யறோம்னா இதை வந்து மில்லி ஆம்ஸை பார்த்தீங்கன்னா 0.02 ஆம்ஸ். மில்லி ஆம்ஸ் இல்லையா, 1000 டிவைட் பண்ணீங்கன்னா 0.02 ஆம்ஸ். அப்போ கரண்ட் 0.02 ஆம்ஸ், 7 வோல்ட். இந்த V நமக்கு இப்போ என்ன ஆயிடுச்சு? V தெரிஞ்சிருச்சு, I தெரிஞ்சிருச்சு, R கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபார்முலா என்ன? V = IRன்னு சொன்னேன். IR. இப்போ நமக்கு வேண்டியது R. அப்போ R வச்சுங்க, V இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. அப்போ R = V/I. இல்லாட்டி இந்த ட்ரையாங்கிளை ஞாபகம் வச்சுங்க. V/I. ஸோ Vங்கிறது 7 வோல்ட் டிவைடட் பை 0.02 எவ்வளோ வரும்? 350 ஓம்ஸ் வரும். 350 ஓம்ஸ். 350 ஓம்ஸ் கிடைச்சிச்சுன்னா பாருங்க, இல்லைன்னா 360 ஓம்ஸ் கிடைக்கும். அதை தான் நம்ம இங்கே போட போகிறோம். இப்போ நான் நெக்ஸ்ட் இதுக்கு போகலாம். ஸ்லைடில் நான் அதோட வேல்யூ போடுறேன். 360 ஓம்ஸ் போட்டோம், பல்ப் எரியும். புரியுதுங்களா? இப்போ ஒரு ஓம்ஸ் லாவை பயன்படுத்தி எப்படி ஒரு ரெசிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணுறதுங்கிறத பார்த்துருக்கோம். இது பல்புக்கு தான் கிடையாது, நீங்கள் எந்த செக்ஷனுக்கு வேணும்னாலும் பண்ணிக்கலாம். ஒரு எல்இடிக்கு பண்ணலாம், நார்மல் பல்பு, மோட்டர், டிரான்ஸ்ஃபர், எதுக்கு வேணாலும் நீங்கள் அதுக்கு லோடுக்கு ஆம்ஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ஸை உங்களால் கால்குலேட் பண்ண முடியும். ஆனால் இந்த 360 ஓம்ஸை கால்குலேட் பண்ணிட்டோம், இது மட்டும் பத்தாது. இந்த 360 ஓம்ஸில் இந்த கரண்ட் போகக்கூடிய அளவுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் தாங்கணும். அப்போ இதோட பவர் தேவை. எப்போதுமே ஒரு ரெசிஸ்டன்ஸை மட்டும் கால்குலேட் பண்ணாதீங்க, அதோட பவர் வேணும். பவர்னா என்ன சொல்லியிருக்கேன்? வாட்ஸில் சொல்லுவாங்க. நான் சொன்னேன் இல்லையா, V/I. V/I தான் பவர் கண்டுபிடிக்கணும். பவர் கண்டுபிடிச்சா அதை விட அதிகமான பவர் உள்ள ரெசிஸ்டன்ஸை இங்கே போடணும். ஏன்னா அந்த தடையை தாங்கக்கூடிய அளவுக்கு இதுக்கு சக்தி இருக்கணும். ரெசிஸ்டன்ஸ் கிடைச்சிடும், ஆனால் நீங்கள் அதோட அளவு வந்து நீங்கள் கரண்ட்டுக்கு தகுந்த மாதிரி பெருசாக போடணும். அப்போ பவர் எப்படி கண்டுபிடிக்கிறது? இதோட வாட்ஸ் கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா? ஸோ பவர்
பவரோட ஃபார்முலா என்ன சொன்னேன்? V into I. ஓகே, ஆனால் நமக்கு இப்போ R தெரியும், கரண்ட் தெரியும், இல்லை வோல்டேஜ் தெரியாது, வியும் கரண்ட்டும் தெரியும். இதில் வோல்டேஜ் ட்ராப் தான் தெரியும், நமக்கு வோல்டேஜ் தெரியாது. அதனால வியும் ஐயும் எடுக்கிற இடத்துல இந்த விங்கிற இடத்துல ஆரை கொண்டு வரணும். அதுக்கு ஃபார்முலா வந்து I² Rன்னு சொன்னேன். சிறிது நேரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் I² R. புரியுதுங்களா? அப்போ I² என்னது? 0.02² இன்டூ ரெசிஸ்டன்ஸ் 360. ஏன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ நம்ம ஸ்டாண்டர்ட் வேல்யூ போட்டோம், கொஞ்சம் அதிகமான வேல்யூ போட்டோம். நம்ம கால்குலேட் பண்ண வேல்யூ போடல, 350 போடல. ஸோ இப்போ இதை கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய வாட்ஸை பாருங்க, வர்றது வாட்ஸில் வரும். அப்போ பார்த்தீங்கன்னா 0.2524 அந்த மாதிரி வரும். ஸோ அதுக்கு நியர்பையாக பெருசாக உள்ளது 0.25 வாட்ஸ், குவார்டர் வாட். 0.25ங்கிறது இது அப்ராக்சிமேட்டாக 0.22 அந்த மாதிரி வரும் வாட்ஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா குவார்டர் வாட் எடுத்துக்கலாம். அப்போ குவார்டர் வாட் ரெசிஸ்டன்ஸ் போதும். இதுவே இது கரண்ட் ஜாஸ்தி எடுத்துச்சுன்னா நீங்கள் 1/2 வாட் 1 வாட் 2 வாட்னு இந்த கால்குலேஷன் பிரகாரம் கூட்டிகிட்டே போயிடும். ஸோ ஒரு ரெசிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணும்போது 2 வேல்யூ கலெக்ட் பண்ணோம். ஒன்று ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ, இன்னொன்று அதோட பவர் எவ்வளோ சக்தி தாங்கணும், அதை வச்சு என்ன வாட்ஸுங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணணும். இந்த ரெண்டையும் வச்சு தான் இந்த ரெசிஸ்டன்ஸை நீங்கள் போட முடியும். ஸோ இப்போ இதுதான் வந்து இது நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குங்க. நான் பெரிய சீனியர் டெக்னீஷியன்லாம் பேசும்போது கூட இதில் வந்து அவங்க கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. பெரிய வேலையெல்லாம் செய்கிறாங்க, பட் இதில் நிறைய குழப்பங்கள் இருக்குது. அதற்காக தான் இந்த படத்தில் இந்த வீடியோவில் வந்து ஒரு தெளிவு கிடைக்குங்கிறதுக்காக பண்ணியிருக்கேன். கொஞ்சம் வீடியோ லாங்காக தான் இருக்குது, ஆனால் இதில் தவறாக புரிஞ்சிக்க கூடாது, அது மட்டும் இல்லை குழப்பங்கள் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் பண்ணியிருக்கோம். ஓகே, சரிங்க. இப்போ ஓம்ஸ் லா பற்றி கிளியராக தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா, இன்னொரு டவுட் ஒரு டெக்னீஷியன் கேட்டிருந்தாரு. சரி, இப்படி ஒரு செட்டப் பண்ணியிருக்கு. ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து ஒரு பல்பு, ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்குறோம். ரெசிஸ்டன்ஸ் வந்து 1 ஓம்ஸுங்க. பல்பு வந்து 24 வோல்ட் 1 ஆம்ப்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ 1 ஆம்ப்ஸ் இருக்கும்போது இந்த ரெசிஸ்டன்ஸ்னால ஏற்படக்கூடிய அழுத்த இழப்பு எவ்வளோ வரும்? அழுத்த இழப்புங்கிறது இதோடது. இங்கே V ஈக்குவல் டு வோல்டேஜ் ட்ராப்பு VDன்னு சொல்லலாம். VD எவ்வளோ இருக்கும்? இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து 1 ஓம்ஸு, ஆம்ஸ் 1 ஓம்ஸு, V ஈக்குவல் டு IR இல்லைங்களா? I வந்து 1 ஆம்ஸு இன்டூ ரெசிஸ்டன்ஸ் வந்து 1 ஓம்ஸு. ஸோ 1 வோல்ட் வந்து வோல்டேஜ் ட்ராப் ஏற்படும். அப்போ இங்கே 24 வோல்ட்டுனா இங்கே வந்து 23 வோல்ட் தான் வரும். 1 ஆம்ஸ் எடுத்துரும். புரியுதுங்களா? ஸோ இப்போ இது மூலியமா நமக்கு வந்து ஒரு சர்க்யூட் கிடைச்சிருச்சு. இப்போ நமக்கு வந்து அவரோட ஒரு நண்பரோட சந்தேகம் என்னன்னா, கரண்ட் வந்து இந்த லைன்ல எங்க எடுத்தாலும் சேம்னு நான் சொன்னேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இதே 1 ஓம்ஸை இன்னொன்று ஆட் பண்ண போறேன். இப்போ கரண்ட் சேமா இருக்குமா? முன்னாடி 1 ஆம்ஸ் இருந்துச்சு இல்லைங்களா? இப்போ கரண்ட் சேமா இருக்குமா? அவர் சேம்னு சொல்றாரு. ஏன்னா நம்ம ரெசிஸ்டன்ஸ் எத்தனை வேணா ஆட் பண்ணலாம், அதனால வோல்டேஜ் தான் டவுன் ஆகிட்டு வருமா ஒழிய கரண்ட் குறையாது. ஏன்னா வோல்டேஜ் ட்ராப்னு சொன்னோம். அப்போ இங்கே ஒரு ட்ராப் இருக்கும், ஓகே, இங்கே ஒரு ட்ராப் இருக்கும், இங்கே ஒரு ட்ராப் இருக்கும், இங்கேயும் 1 வோல்ட் இருக்கும். ஏன்னா 1 ஓம்ஸ் தான் கொடுத்துருக்கோம். அப்போ என்ன ஆகும்? இங்கே வந்து 23ங்கிறது 22ஆக மாறிடும். வோல்டேஜ் தான் ட்ராப் ஆகும், கரண்ட் ட்ராப் ஆகாது. கரண்ட் எல்லா இடமும் ஒரே மாதிரி தான் இருக்குங்கிறது அவரோட வாதம். ஆனால் கரண்ட்டும் ட்ராப் ஆகும். அப்போ என்ன சார், நீங்கள் முதல்ல சொன்னீங்க கரண்ட் எல்லா இடமும் ஒரே மாதிரி தானே இருக்கும், நடுவில் எத்தனை ஆட் பண்ணால் என்ன, கரண்ட் சேமாக தானே. இப்போவும் சொல்கிறேன் சேம் தான். ஆனால் நீங்கள் முதல்லையே கரண்ட்டை கால்குலேட் பண்ணுவதற்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் தேவை. கரண்ட்டை கால்குலேட் பண்ணுவதற்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் தேவை. அது அப்போ அந்த ரெசிஸ்டன்ஸை வச்சு நீங்கள் முதல்ல கால்குலேட் பண்ணுங்க. நீங்கள் முதல்ல கால்குலேட் பண்ணும்போது ஒரு ரெசிஸ்டன்ஸை வச்சு தான் கரண்ட்டை கால்குலேட் பண்ணீங்க. இப்போ வந்து 2 ரெசிஸ்டன்ஸை வச்சு கரண்ட்டை கால்குலேட் பண்ணணும். ரெசிஸ்டன்ஸ்னு ஒரு கரண்ட் வேறுபாடு இருக்கும் இல்லைங்களா? ரெசிஸ்டன்ஸை போடும்போது கரண்ட் குறையும்னு பார்த்தோம். ஸோ இப்போ ரெசிஸ்டன்ஸை வச்சு நீங்கள் கரண்ட் எவ்வளோ கரண்ட் இது வழியாக பாஸ் ஆகுதுங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ என்னன்னா, இந்த 24 வோல்ட் 1 ஆம்ஸை வச்சு இதுக்கோட ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கணும்.
இப்போ இது வழியா எவ்வளவு கரண்ட் பாஸ் ஆகுதுன்னு ஒரு கால்குலேட் பண்ணலாமா? ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து 24 வோல்ட் 1 ஆம்ப்ஸ். இந்த பல்போட ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு? V by I. V24 டிவைடட் பை I வந்து 1 ஆம்ப்ஸ். ஸோ 24 ஓம்ஸ் வந்து இந்த பல்போட ஓம்ஸ். இது எத்தனை ஓம்ஸ்? 1 ஓம். இது இன்னொரு 1 ஓம். ரெண்டையும் சீரீஸ் பண்ணும்போது இது 2 ஓம்ஸா மாறிடும். 2 பிளஸ் இது ஒரு 24. ஸோ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் 26 ஓம்ஸ். வோல்டேஜ் எவ்வளவு? 24 வோல்ட். டோட்டல் வோல்டேஜ் வந்து 24 வோல்ட். அப்போ இது ரெண்டையும் கால்குலேட் பண்ணி I ஈக்குவல் டு V by R. ஸோ Vங்கிறது 24 டிவைடட் பை 26. சரிங்களா? அப்போ கரண்ட் என்ன ஆகுது? 1 ஆம்ப்ஸ் கிடையாது, 1 ஆம்ப்ஸ்லேருந்து மாறி போச்சு. பார்த்தீங்களா என்ன ஆகுது? 24 by 26ங்கிறது ஒரு 0.8 0.9 ஆம்ப்ஸ் வரும். இப்போ இதையே நான் என்ன பண்ணேன்னா ஒரே ஒரு ரெசிஸ்டன்ஸை மட்டும் வச்சுப்போம். இப்போ இந்த 24ங்கிற இடத்துல ஓகேங்களா, இதுக்கு போட்டாச்சு. இப்போ இந்த இடத்துல இங்கே வந்து என்ன பண்ணுறோம்னா டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வந்து 24ங்கிற இடத்துல 25ன்னு போடுங்க. ஏன்னா ஒரு ஓம்ஸ் எடுத்துட்டோம். அப்போ என்ன நடக்கும்? கீழே வந்து 24 by 25ன்னு வரும். கரெக்டுங்களா? 24 by 25ன்னு வரும். 24 by 26ங்கும் போது வேல்யூ கம்மியா இருக்கும், ஏன்னா டினாமினேட்டர் பெரிய நம்பரா இருக்கு. இப்போ 24 by 25ங்கும் போது டினாமினேட்டர் கம்மியாகும் போது அதோட வேல்யூ அதிகமாகும். அதாவது இந்த வோல்டேஜ் வந்து கரண்ட் வந்து அதிகமாகும். அப்போ இது வழியா கம்மி, இது ரெசிஸ்டன்ஸை கம்மியா பண்ணும்போது இது வழியா அதிகமான கரண்ட் பாய்ந்தது. இதுல 2 ரெசிஸ்டன்ஸை போடும்போது கரண்ட் கம்மியா பாய்ஞ்சிச்சு. புரியுதுங்களா? ஸோ இப்போ முதல்ல வந்து கரண்ட்டை கண்டுபிடிச்சிடணும். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த கரண்ட்டை வந்து 0.9 வச்சுக்கிறேன். எடுத்துக்காட்டுக்கு இந்த கரண்ட்டை வந்து 0.9 ஆம்ப்ஸ்னு வச்சுக்கிறேன். இது எப்படி கண்டுபிடிச்சேன்? இதோட ரெசிஸ்டன்ஸ், இதோட ரெசிஸ்டன்ஸ், இதோட ரெசிஸ்டன்ஸ் மூணையும் ஆட் பண்ணேன். ஆட் பண்ணிட்டு இந்த வோல்டேஜை வச்சுக்கிட்டேன். ஃபார்முலா I ஈக்குவல் டு V by R போட்டேன். அதை வச்சு இந்த சர்க்கியூட்டுக்கு எவ்வளோ கரண்ட் ட்ராப் இருக்கும், கன்சியூம் ஆகுங்கிறத கண்டுபிடிச்சேன். இப்போ அது கான்ஸ்டன்ட். இனிமேல் நீங்கள் எந்த பாயிண்ட்ல எடுத்தீங்கனாலும் 0.9 தான் இருக்கும். அதுதான் அதோட மீனிங். அவர் என்ன நினைச்சிட்டாரு? கரண்ட் காமனா தானே இருக்கும், அதனால நம்ம ரெசிஸ்டன்ஸ் என்ன வேணா ஆட் பண்ணிட்டு போலாங்கிறார். அதனால ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணீங்கன்னா வோல்டேஜ் மாறும், கரண்ட்டும் மாறும், ரெண்டும் மாறும். வோல்டேஜும் சேஞ்ச் ஆகும், கரண்ட்டும் சேஞ்ச் ஆகும். நீங்க அந்த சீரீஸ்ல ஒரே சீரீஸ்ல பண்ணா கரண்ட் சேமா இருக்கும், பேரலா பண்ணா வோல்டேஜ் சேமா இருக்குங்கிற கான்செப்ட் கரெக்ட் தான். ஆனா நீங்க பயன்படுத்தக்கூடிய இடம் எந்த இடத்துல பயன்படுத்தணுங்கிறது இருக்கு. நீங்க முதல்லயே கரண்ட் கால்குலேட் பண்ணாம நீங்க பாட்டு ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணிட்டீங்கன்னா கரண்ட் சேஞ்ச் ஆயிடும்ல. அதனாலதான் நாங்க சொல்றோம் வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் நிறைய தொடர்பு இருக்கு, ரெசிஸ்டன்ஸுக்கும் தொடர்பு இருக்கு. அதைத்தான் இந்த ஓம்ஸ் லால சொன்னார். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அவர் கேட்டதை நான் அதில் விளக்கியிருக்கேன். ஓகேங்க. ஸோ இப்போ அடுத்த இதுக்கு போகலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சீரீஸில் 3 பேட்டரி கொடுத்துருக்கோம். சீரீஸில் பார்த்தீங்கன்னா 1500 மில்லியாம்ஸ் எல்லாம் ஒரே பேட்டரி தான். ஆனால் ஒரு பேட்டரியை நடுவில் வந்து 1.4 வோல்ட் கொடுத்துட்டோம். ஸோ அதனால ரிசல்ட் என்ன கிடைக்கும்? சீரீஸில் உங்களுக்கு தெரியும் வோல்டேஜை ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி நமக்கு வரக்கூடியது 4.4 வோல்ட். பிரச்சனை ஒன்றும் கிடையாது. இது வழியாக 4.4 கிடைச்சிரும், 1500 மில்லியாம்ஸ் கிடைச்சிரும். ஏன்னா இதுவும் வந்து 1.4 வோல்ட் தான், ஆனால் கரண்ட் இருக்கு. ஸோ சீரீஸில் பிரச்சனை கிடையாது, நீங்கள் சீரீஸில் ஆட் பண்ணிக்கலாம். சீரீஸில் ஆட் பண்ணும்போது பவர் கிடைக்காது, வோல்டேஜ் வேணும்னா அதிகப்படுத்திக்கலாம். பவர் எந்த பேட்டரியில் கம்மியாக இருக்கோ அந்த பவர் தான் கிடைக்கும். புரியுதுங்களா? ஸோ சீரீஸை பற்றி பிரச்சனை ரொம்ப பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனால் இன்னைக்கு இருக்க பவர் பேங்க்லாம் பார்த்தீங்கன்னா லித்தியம் அயான் பேட்டரிலாம் பேரலில் தான் கொடுப்பாங்க. ஸோ பேரலில் கொடுக்கும்போது நமக்கு 3 பேட்டரி கொடுக்கும்போது 3ஓட பவர் 1500 மில்லியாம்ஸ், 3ஓட கரண்ட்டு சேர்த்து நமக்கு மொத்தமாக 4600 கரண்ட் கூட எடுக்கலாம், மில்லியாம்ஸ் கூட எடுக்கலாம். ஆனால் வோல்டேஜ் சேமாக இருக்கும். 1.5 போட்டிருக்கேன், 1.8 வருது. ஸோ அந்த வோல்டேஜ் வந்து சேமாக இருக்கும். இப்போ என்னோட பாயிண்ட் என்னன்னா, ஒரு பேட்டரி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கு வோல்டேஜ். அப்போ என்ன நடக்கும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து 1.5 வோல்ட். ஓகே, இது வந்து 1.4 வோல்ட். அப்போ என்ன ஆகும்னா இதில் இருக்கக்கூடிய கரண்ட்டு நேர இதுக்கு தானே போகணும், அங்கே போகாது. நேர போய் இந்த பேட்டரி சார்ஜ் பண்ணும். நேரம் என்ன ஆகும்?
இந்த பேட்டரியை சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சிடும். இது 1 வோல்ட் பரவாயில்ல, சப்போஸ் இது 0.5 வோல்ட் தான் இருக்கு, அப்ப என்ன ஆகும், இந்த பேட்டரி பூரா இதை சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சிடும். சார்ஜ் பண்ணி கிட்டத்தட்ட ஷார்ட் சர்க்யூட் மாதிரி ஆகிடும். ஷார்ட் சர்க்யூட் மாதிரி ஆச்சுன்னா அந்த பேட்டரி சூடாயிடும், சூடாகி வெடிச்சு எரிஞ்சிடும். இதை நீங்க உடனே டிஸ்கனெக்ட் பண்ண முடியாது. காரணம் என்னன்னா, இந்த ஜாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த ஜாயிண்ட் வந்து பிளேட்ல ஸ்பாட் வெல்டிங் சொல்லக்கூடிய மெத்தட்ல பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ எளிதாக இதுல இருந்து பிரிஞ்சு வராது. இல்லை ஒயர் எரிஞ்சு போய் பிரிஞ்சுக்கலாம், ஆனால் பிரியாது. அதனால தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, லித்தியம் அயனில் இங்கே ஒரு டெம்பரேச்சர் சென்சார் ஃபிட் பண்ணியிருப்பாங்க. பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சொல்லக்கூடிய சிஸ்டம் ரொம்ப முக்கியம் லித்தியம் அயன் பேட்டரியில். அதனால தான் சொல்கிறேன், பேரலாக கனெக்ட் பண்ணும்போது 3ம் ஒரே வேல்யூவாக இருக்கான்னு பார்த்து கனெக்ட் பண்ணணும். நீங்கள் ஒரு பேட்டரி பழசை தூக்கி பேரலாக கனெக்ட் பண்ணீங்கன்னா எல்லா பேட்டரியும் சூடாகி வெடிச்சிடும். அப்போ பேரலில் கனெக்ட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக இருங்க. அது கரண்ட் கூட வேணும், 2 பேட்டரியை பேரல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம், பண்ணாதீங்க. ரெண்டும் ஒரே வோல்ட்டாக இருந்தால்தான் தாங்கும். இல்லைன்னா எது அதிக வோல்ட்டோ கம்மியான வோல்ட்டை போய் சார்ஜ் பண்ணிட்டு இருக்கும், வெளியில் வராது, அது ஓவர் சார்ஜ் ஆகி அது வெடிச்சிடும். ஸோ இது கண்டிப்பாக ஒரு ரொம்ப எளிய பாயிண்ட் தான், பட் கண்டிப்பாக நம்ம இதை யூஸருக்கு புரியணும். ஏன்னா கன்சியூமர்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அங்கே வசதி இருக்காது இந்த மாதிரி பேரலாக பண்ணுவதற்கு. டெக்னீஷியன்ஸ் வந்து ஏதாவது டெஸ்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி ஏதாவது செஞ்சிடறாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோவில் நான் இதை பற்றி தெளிவு பண்ணியிருக்கேன். இதை ஒரு டவுட் ஒரு டெக்னீஷியன் கேட்டிருந்தாரு, அதற்காக தான் அந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு கிளியராக ஒரு டீட்டெயில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும். ஒரு பேசிக் தான், பேசிக் ஐடியா தான், தெளிவு கிடைச்சிருக்கும். அடுத்த வீடியோவில் நம்ம மாஸ்ஃபெட் ஐஜிபிடி பற்றி பார்க்க போகிறோம். அதோட முன்பதிவு தான் இது. இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். அப்போனா நம்ம மாஸ்ஃபெட் ஐஜிபிடியோட டிரான்சிஸ்டரோட வித்தியாசம் என்ன, டயோடோட வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ சிம்பிளாக நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் வீடியோ லாங் ஆகிடுச்சு, பட் இது ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவில் நம்ம இப்படி பண்ணியிருக்கோம். கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே. உங்கள் கமெண்ட்ஸில் கொடுங்க, இதில் என்ன உங்களோட அபிப்பிராயம் என்ன, நான் சொன்னதில் ஏதாவது ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு அதில் தவறுன்னு சொல்கிறத விட அதில் குழப்பத்தையும் நீங்கள் அதில் எழுதிட்டீங்கன்னா அட்லீஸ்ட் என்னால் திருப்பி வீடியோ பண்ண முடியலன்னா கூட நான் கமெண்ட்டில் அதை ஆட் ஆன் பண்ணிக்கிறேன், அடுத்தவங்களுக்கும் உபயோகமாகும். சும்மா தவறுன்னு கொடுத்துட்டிங்கன்னா நமக்கு அதை திருப்பி ரீப்ளே பண்ணி எந்த இடத்துல தவறுன்னு கண்டுபிடிச்சி மறுபடியும் பண்ணக்கூடிய அளவுக்கு எனக்கு நேரமும் இல்லை. அதனால நீங்கள் கொடுத்தீங்கன்னா நம்மளோட ஃபாலோயர்ஸ் வியூவர்ஸ்க்கு வந்து அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தயவு செஞ்சு அதில் ஏதாவது ஒரு குழப்பங்களோ இல்லை நான் சொல்லும் பொழுதே ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்ததுன்னா அதை அதில் விளக்கமாக கொடுத்துருங்க. நான் அதில் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் ஆன் பண்ணிக்கிறேன். கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்லதொரு வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.